தமிழ் கருவூலம் நேயர்களுக்கு எனது அன்பான வணக்கம். இந்த பதிவில் நம்ம கிண்டில் அப்படிங்கிற அமேசானோட ஒரு மொபைல் அப்ளிகேஷனை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த அப்ளிகேஷனை யூஸ் பண்ணி நீங்கள் நிறைய புத்தகங்களை டவுன்லோட் பண்ணலாம், விலைக்கும் வாங்கி படிக்கலாம். இது ஒரு மிகவும் பயனுள்ள ஒரு அப்ளிகேஷன். இதை எப்படி இன்ஸ்டால் பண்ணி புத்தகங்களை அமேசான் மூலிமா வாங்கி படிக்கிறது அப்படிங்கிறத இந்த பதிவில் ஒன்றா பார்க்கலாம். பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் தமிழ் கருவூலம் அலைவரிசை உறுப்பினராக இது வரைக்கும் ஆகலைன்னா அந்த உறுப்பினர் பொத்தானையும் மணியையும் சொடுக்கி விட்டுருங்க. அப்போ தான் நம்ம அலைவரிசையில் வரக்கூடிய புதிய காணொளிகள் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். வாங்க இப்போ பதிவுக்குள்ளே போகலாம். நீங்கள் உங்கள் ப்ளே ஸ்டோரில் போய் கிண்டில் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். இது அமேசான்லேருந்து இருக்கக்கூடிய ஆப்பான்னு செக் பண்ணிவிட்டு அமேசான் மொபைல் எல்எல்சின்னு இருக்கு இல்லைங்களா, இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இப்போ ஓப்பன் பண்ணிக்கலாம் ஆப்பை. இந்த ஆப் ஒர்க் ஆகிறதுக்கு உங்களுக்கு அமேசான் அக்கௌண்ட் தேவைப்படும். நான் ஏற்கனவே மற்ற ஆண்ட்ராய்டு டிவைஸில் இந்த அக்கௌண்ட் யூஸ் பண்ணுறதுனால அதை அப்படியே டிடெக்ட் பண்ணிருச்சு. இல்லை அப்படின்னா உங்களோட அமேசான் இமெயில் ஐடியும் பாஸ்வேர்டையும் கொடுத்து போகிறது மாதிரி இருக்கும். நீங்கள் எத்தனை டிவைஸில் வேணாலும் நீங்கள் வாங்கக்கூடிய புத்தகங்களை சிங்க் பண்ணிக்கலாம். அதுதான் இதோட ஒரு மிகப்பெரிய ஒரு அட்வான்டேஜ். ஒரு புத்தகத்தை அமேசானில் வாங்குறீங்க அப்படின்னா உங்களோட மொபைலில், உங்கள் டேப்லெட்டில், உங்கள் கம்ப்யூட்டரில் எல்லாத்துலேயுமே கிண்டில் அப்படிங்கிற அந்த ஆப்பை போட்டு நீங்கள் சின்க்ரனைஸ் பண்ணிக்கலாம். எனக்கு தெரிஞ்சு 10 டிவைஸில் நீங்கள் அந்த மாதிரி ஒரு புத்தகம் வாங்கினீங்கன்னா நீங்கள் சின்க்ரனைஸ் பண்ணி படிச்சுக்கலாம். நீங்கள் ட்ராவல் பண்ணும்போதெல்லாம் இது ஒரு நல்ல கம்பேனியனாக இருக்கும். நீங்கள் புத்தகங்களை கையில் எடுத்துகிட்டு போகணுங்கிற அவசியம் இல்லை. இதில் நிறையா ஃபீச்சர்ஸும் இருக்குது. அதை எப்படி ஒன்றுனா பார்க்கலாம். இப்போ இங்கே கீழே பார்த்தீங்கன்னா ஹோம், லைப்ரரி, ஸ்டோர் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இப்போ இந்த லைப்ரரியில் போனீங்க அப்படின்னா ஏற்கனவே நீங்கள் வாங்கின புத்தகங்கள் எல்லாமே வரும். இப்போ என்ன பண்ணுவோம், நம்ம ஒரு புத்தகத்தை ஓப்பன் பண்ணி எப்படி அதில் இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸை யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். அந்த புத்தகத்தை தொட்ட உடனே முதல் தடவை அது அமேசான் க்ளவுட்லேருந்து டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். இங்கே நீங்கள் பார்க்கலாம், இப்போ டவுன்லோட் ஆயிடுச்சு. டீஃபால்ட்டாக இது வெள்ளை கலரில் இருக்குது. நீங்கள் இந்த ஃபாண்ட் அப்படிங்கிற அந்த சிம்பிளை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் இந்த கலரை முதல்ல மாற்றிக்கலாம். பொதுவாக நான் இந்த க்ரீன் கலர் வச்சு தான் படிப்பேன். நீங்கள் அது வேண்டாம், எனக்கு பிளாக் வேண்டும் அப்படின்னா பிளாக் வச்சுக்கலாம். நைட் நேரங்களில் படிக்கிறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நான் இப்போ இந்த க்ரீன் கலர் வச்சுக்கிறேன். மார்ஜின் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஓரியன்டேஷனை நீங்கள் லாக் பண்ணிக்கலாம். இட் மீன்ஸ் அது இப்போ ஹரிசாண்டலாக தான், லேண்ட்ஸ்கேப்பில் தான் இருக்க போகுது. இந்த மாதிரிலாம் பண்ணிக்கலாம். இப்போ இதில் இன்னொரு மிகப்பெரிய அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் ஒரு வார்த்தையை படிச்சுக்கிட்டு இருக்கீங்க, அந்த வார்த்தைக்கான அர்த்தம் உங்களுக்கு தெரியலைன்னா அதை அப்படி கையை வச்சு இப்படி அழுத்துனீங்க அப்படின்னா ஒரு டிக்ஷனரி ஒன்று ஓப்பன் ஆகும். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இந்த டிக்ஷனரி இன்னும் டவுன்லோட் ஆகலை. முதல் தடவை இந்த டிக்ஷனரி ஓப்பன் பண்ணும்பொழுது தமிழ் டு இங்கிலீஷ்னு அதுவே காட்டிருச்சிங்களா, டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி நீங்கள் ஒரு ஆங்கில புத்தகத்தை படிக்கும் பொழுதும் அங்கே இங்கிலீஷ் டு தமிழ்னு டிக்ஷனரி வரும், அதையும் டவுன்லோட் பண்ணிக்கலாம். நீங்கள் ஒரு அர்த்தத்தை பார்க்குறதுக்காகவோ ஒரு தனி டிக்ஷனரியோ இல்லை கூகுள்லேயோ போகணுங்கிற அவசியம் இல்லை. அந்த ஒரு வார்த்தையை நீங்கள் கொஞ்சம் நேரம் ஹோல்ட் பண்ணி பிடிச்சிங்கனாலே உங்களுக்கு அதோட மீனிங் இங்கே வந்துடும். இங்கே பாருங்கள், இடது பக்கத்தில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த 3 கோடு மாதிரி இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த புத்தகத்தோட உங்களுக்கு அந்த அட்டை பக்கம், அதில் என்னென்ன அந்த டேபிள் ஆஃப் கான்டென்ட்னு சொல்லுவோம் இல்லைங்களா, ஒவ்வொரு சாப்டரும் உங்களுக்கு இங்கே வந்துடும். அதில் நீங்கள் நேவிகேட் பண்ணிக்கலாம். நீங்கள் அடுத்த முறை இந்த ஆப் ஓப்பன் பண்ணும்போது எங்கே நீங்கள் கடைசியாக படித்து முடிச்சிங்களோ அங்கேருந்து அது தொடங்கும். இந்த மாதிரியான வசதிகளும் இதில் இருக்குது. இப்போ ஒரு ஆங்கில புத்தகத்தை நம்ம ஓப்பன் பண்ணலாம். நீங்கள் ஒரு ஆங்கில புத்தகத்தை படிக்கும் பொழுது அதோட அர்த்தம் வேணும் அப்படின்னா அதே மாதிரி கொஞ்சம் நேரம் கையை வச்சு அதில் பிடிங்க. இப்போ நமக்கு ஆங்கில அந்த டிக்ஷனரி அகராதி டவுன்லோட் ஆகும். அதை டவுன்லோட் கொடுத்துருங்க. இதெல்லாம் ஒரே ஒரு முறை தான் நடக்கும். நீங்கள் ஒரு ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி அந்த முதல் முறை செட் பண்ணும்போது மட்டும்தான் இந்த மாதிரியான அந்த டவுன்லோட் கான்ஃபிகரேஷன்லாம் பண்ண வேண்டியது வரும். அடுத்து நீங்கள் எந்த புத்தகங்கள் படித்தாலும் அதோட அந்த அர்த்தம் உடனே நீங்கள் கையை வச்சு கொஞ்சம் நேரம் அந்த வார்த்தையை ஹோல்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துடும். இங்கே பாருங்கள், விக்கிபீடியாவில் இருந்து கூட உங்களுக்கு அர்த்தம் வரும். ட்ரான்ஸ்லேட்டும் பண்ணிக்கலாம். இப்போ இங்கிலீஷ் வந்துருச்சு இல்லைங்களா, இப்போ நீங்கள் இங்கிலீஷ் மட்டும் போதும்னு அதை வச்சுக்கலாம். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இதை கிளிக் பண்ணி இங்கிலீஷ் டு தமிழ் கொண்டு போய்க்கிற போகிறேன். இதை செலக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா இப்போ அதுவும் டவுன்லோட் ஆகிக்கிறோம். ஸோ அப்போ நீங்கள் ஒரு ஆங்கில புத்தகம் படிக்கும் பொழுது அந்த ஆங்கில வார்த்தைக்கான ஆங்கில அர்த்தமும் இருக்கும், அதுக்கு இணையான தமிழ் அர்த்தமும் இருக்கும். இங்கே பாருங்கள், மென்டல் அப்படின்னா மனம் சார்ந்த, மனச்சோர்வு அப்படின்னு சொல்லியிருக்கு. இதே மாதிரி இன்னொரு வார்த்தையை செலக்ட் பண்ணி பார்க்கலாம். இன்டெலிஜென்ஸ், நுண்மையான அறிவு அப்படின்னு சொல்லியிருக்கு. இது ரொம்ப பயனுள்ள ஒரு ஃபீச்சர். இந்த டிக்ஷனரிங்கிறது
இப்போ இதில் இன்னும் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் புத்தகங்களை எப்படி வாங்குறது? ஏன்னா நீங்கள் வாங்குனது லைப்ரரியில் இருக்கும். அதை நான் காட்டிட்டேன். எப்படி புத்தகங்களை வாங்குறது அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். இதுக்கு 2 முறை இருக்குது. நீங்கள் நேரடியா எங்க ஸ்டோரில் போய், இங்கே பாருங்கள் ஸ்டோர் அப்படிங்கிற மெனு இருக்குது. இங்கே நீங்கள் சர்ச் பண்ணிக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு இப்போ சீக்ரெட் அப்படிங்கிற ஒரு புத்தகத்தை நான் சர்ச் பண்ணுறேன். எல்லாமே இந்தியன் ரூபியில் தான் இருக்கும். நீங்கள் இதை செலக்ட் பண்ணி இங்கேயே பை பண்ணிக்கலாம். ஏன்னா ஏற்கனவே நீங்கள் அமேசான் அக்கௌண்ட்டில் நீங்கள் லாகின் பண்ணியிருக்கிறதுனால பண்ணிக்கலாம். இல்லைனா நீங்கள் அமேசான் வெப்சைட்டில் போய் இந்த சர்ச்சில் பார்த்தீங்க அப்படின்னா கிண்டில் ஸ்டோர்னே இருக்கும் உங்களுக்கு. இதை செலக்ட் பண்ணி இங்கேயும் போய் நீங்கள் புத்தகங்களை தேடிக்கலாம். இப்போ இங்கே நீங்கள் புத்தகம் வாங்கினீங்க அப்படின்னாலும் ஆட் டு கார்ட் கொடுத்தீங்க பாருங்கள், இங்கே 2 வகையான இருக்கும். பேப்பர் பேக் அப்படின்னா நம்ம வாங்கக்கூடிய அந்த பிரிண்டட் காப்பி. கிண்டில் எடிஷன் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட அந்த கிண்டில் ஆப்பில் டவுன்லோட் ஆகி சாஃப்ட் காப்பியாக வந்து நிற்கும். ஸோ இந்த கிண்டில் எடிஷன் எப்போயுமே விலையும் கம்மியாக இருக்கும். நீங்கள் அமேசான் நிறைய பிளான்ஸும் கொடுத்துருப்பாங்க, கிண்டில் அன்லிமிட்டட்னு சொல்லி. அந்த மாதிரி இதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லா புத்தகங்களுமே வந்து ஃப்ரீயாக ஒரு பர்டிகுலர் டூரேஷன் வரைக்கும் இருக்கும், படிச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த புத்தகத்தில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு ப்ரீவியூ பார்த்துக்கலாம். லுக் இன்சைட் போனீங்க அப்படின்னா அதோட ப்ரீவியூவும் கிடைக்கும். அதை பார்த்துட்டு நீங்கள் வாங்கிக்கலாம். இந்த மாதிரி நிறைய முறையில் ஒரு புத்தகத்தை கிண்டிலுக்கு நீங்கள் பதிவிறக்கம் பண்ணிக்கலாம். இப்போ இங்கே புத்தகம் வாங்கின உடனே நீங்கள் கிண்டில் ஆப் ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா அங்கே டவுன்லோட் ஆகி அது உங்களோட லைப்ரரிக்குள்ளே இங்கே வந்து ஸ்டோர் ஆயிரும். இது ஒரு தடவை பண்ணக்கூடிய ஒரு கான்ஃபிகரேஷன் தான். இதை நீங்கள் எந்த டிவைஸ்லையும் சின்க்ரனைஸ் பண்ணிக்கலாம். முதல்லைலாம் வந்து அமேசான் கிண்டில் அப்படின்னு சொல்லி ஒரு தனி டிவைஸே கொடுத்தாங்க. அந்த டிவைஸை நீங்கள் ஒரு 5000லேருந்து 10,000 20,000 வரைக்கும் செலவழித்து வாங்கணும், அந்த ஸ்க்ரீன் சைஸ் இதை பொறுத்த வரைக்கும். இப்போ நீங்கள் வச்சுருக்கக்கூடிய மொபைல் ஃபோன்லேயோ டேப்லெட்லேயோ இந்த மாதிரி கிண்டில் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி உங்களுக்கு வேணுங்கிற புத்தகங்களை நீங்கள் அமேசான் மூலியமாகவோ இல்லை கிண்டில் இருக்கக்கூடிய டிஃபால்ட் ஸ்டோர் ஆப்ஷன் மூலியமாகவோ வாங்கி நீங்கள் வந்து பயன்படுத்திக்கலாம். நிறைய புத்தகங்கள் இலவசமாகவும் இருக்கும், அதையும் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஒரு குறிப்பிட்ட நாட்களில் அவங்க நிறைய ஆஃபர் கொடுப்பாங்க, அந்த டைமில் நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். நீங்கள் இது நார்மலாக அமேசானில் போய் ஒரு பொருள் வாங்குற மாதிரி தான், ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது, ஈஸியான ஒரு மெத்தடு தான். ஸோ இந்த பதிவு உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த கிண்டில் ஆப்பை நீங்களே இன்ஸ்டால் பண்ணி உங்களோட ஒரு நல்ல புத்தக ஒரு கம்பேனியனாக நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். ட்ராவல் பண்ணுறவங்களுக்கும் புத்தக பிரியர்களுக்கும் இது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். நன்றி.